நான் வாசிங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி கவனிங்க. 28:1 வைப்பார், 26:19 செய்வேன். வைக்கிறதும் அவர் தான், செய்யறதும் அவர் தான். அவர் எண்ணத்தை பாருங்களையா. வேத வசனம் அவர் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது, இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ அவர் எண்ணம், அவர் இருதயம், அவர் கடவுள் பிள்ளைகள் நாம். அது பெரிய ஸ்லாக்கியம். We are born of God. தேவனாலே பிறந்தவர்கள், கடவுளின் பிள்ளைகள். கடவுள் யாரு? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். வானத்தையும் பூமியும் உடையவர், பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த பூமியில நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்று, என் பிள்ளைகளை நான் மேன்மையாய் வைப்பேன். 2, என் பிள்ளைகளை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை தனிப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்ப வைக்கிறது அவரு, செய்கிறது அவர். என் காரியம் விசுவாசிக்கிறது. இப்ப மறுபடியும் வர யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். அப்படியே என்ன சொன்னாரு? பூமிக்கு அடுத்த காரியங்களை சொல்லி நீங்கள் விசுவாசிக்க சொல்லுங்க. விசுவாசிக்கலையே. ஆனா இப்ப பூமிக்கு அடுத்த காரியத்தை தான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விசுவாசி, அது போதும் அப்படின்னு பாட்டு பாடினாரு ஃபாதர். விசுவாசி, அது போதும், மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். விசுவாசம் பேசிக்கிட்டே இரு. விசுவாசிக்கிறேன், 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 விசுவாசிக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் வெட்கப்படுத்தாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆக நான் விசுவாசிக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். அப்படி நீங்க விசுவாசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா.